ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடிகர் ராமராஜன் நற்பணி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து நடிகர் ராமராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். முன்னாள் எம்பியான எனக்கு அதிமுகவில் எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை, அதனால் கட்சி பிரச்சினை குறித்து கருத்து சொல்ல இயலாது என நடிகர் ராமராஜன் தெரிவித்தார். எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறேன். ஆனா ஏதோ நடக்குது, என்ன நடக்க போகுது தெரியும். தேர்தல் காலங்கள்ல மனு தாக்கல் வாய்ப்பு வர கடைசி நாள கூட அரசியல் மாறாது. அரசியல் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? யாருக்கு? நான் ஒரே முடிவு, என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, உயிர் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது வழியிலும் அதை வகுத்து கொடுத்த புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் தொடர்ந்து செல்வேன். அது ஒரு சிறு இருந்தாலும் நான் தயங்க மாட்டேன். தலைமையேற்றுக்கு வந்துட்டு அது பெரியவர்கள் கூடி, ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த பொறுப்பு எனக்கு கிடையாது, கொடுக்கல. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எம்பியா வந்திருக்கீங்க, எம்பியா இருக்கேன், நீங்க கேட்கறீங்க அவங்க வரணும்ல. போது 98 எம்பி நான் பிடிச்சு நிக்கிறேன், கட்சியில் இருக்கேன், அவ்வளவுதான். அப்படி பாக்குற அது என்ன டைம் தான் வரும். அன்னைக்கு கவுண்டமணி சொன்ன மாதிரி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா போற மாதிரி எடுத்துட்டு போக முடியாது. அப்படியே இருக்குங்க சண்டை தடவை. வீட்டுல இல்லைன்னா புதுசோடு சண்டை வர்றது இல்லையா, மாமியார் மருவ சண்டை வர்றது இல்லையா, வரத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கு. அண்ணன் தம்பி தான் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, என் வீட்டுல இருக்கு, அண்ணன் வீட்டுல இருக்கு, எல்லா வீட்டும் இருக்கு. சண்டை விட்டா வரும். ஆனால் என்ன சண்டை நடந்தாலும் இறுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த பாதை அவருடைய புகழ். புரட்சி தலைவர் அம்மாவின் சிறப்பான ஆட்சி அவர்கள் ஒரு சிறிய பெண்ணாக நடந்தது. அந்த வழியில் நான் சொல்றேன். ஹலோ மைக் செக் 1 2 3. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.